பிரேமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? நீங்க வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை தான் வந்து ஷேர் பண்ண போறோம். அந்த சந்தோஷமான செய்தி என்னன்னு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அதற்கு காரணமாகவே எழில் நேச்சுரல்ஸும் நமக்கு வந்து சந்தோஷமா ஒரு கிஃப்ட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இந்த வாட்டி வந்து நிறைய புது ப்ராடக்ட்லாம் சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க பிரேமா. கரெக்ட். ரைஸ்ல வந்து ஹேர் ரிமூவல் வேக்ஸ் பவுடர். ஆமா, ரைஸ் ஹேர் ரிமூவல் வேக்ஸ் பவுடர். இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மறந்து போன நம்ம பாரம்பரிய அந்த மூலிகைகளை வச்சு பண்றாங்க. அதாவது வந்து குங்குமதி ஃபேஸ் கிரீம் பண்றாங்க, குப்பமேனி சோப் பண்றாங்க, வெட்டிவேரி சோப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படியே சீயக்காய் ஷாம்பு, கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. இந்த வாட்டி வந்து ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு, ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு அனுப்புறாங்க. இது முன்னாடி நம்ம வாங்கியிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெட்டிவேரி ஃபேஸ் வாஷ் நம்ம நிறைய தடவை வாங்கியிருக்கோம். ஸோ அதுவும் உங்கள்கிட்ட வந்து சூப்பரா இருக்கும். குப்பமேனி சோப், அதான் குப்பமேனி சோப் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு. அப்புறம் இது புதுசுன்னு நினைக்கிற பிரேமா, 68 ஹெர்ப்ஸ் ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் ரீக்ரோத் ஆயில். ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப தேவைப்படும் நினைக்கிறேன். நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிதான் போட்டிருக்காங்க. ப்ரீமெச்சூர் கிரே, அதான் ப்ரீமெச்சூர் தான் சொல்றாங்க. அதாவது வந்து நான் 40 வயசுல எனக்கு நடைமுறை வர்றது இயற்கை, அது மாறாது. பட் 30 வயசுலேயே வரவங்களுக்கு இது வந்து இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நிறைய ஹெர்பல்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க பிரேமா. ஆலிவேரா, ட்ரிப்ளா, லாவெண்டர், அவகேடோ, பிரிங்கராஜ், இந்த மாதிரி நிறைய. ஆமா, நீங்க பார்க்கலாம் 68 மூலிகைகள்னு சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் வந்து மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயமா வந்து 10% கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் 10 உங்க ஸ்க்ரீன்லையுமே தெரியும், உமன்ஸ் டேக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ் பண்ணீங்க. நிறைய புது ப்ராடக்ட், உங்களோட பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். இது ஷீகக்காய் ஷாம்பு இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஷீகக்காய் ஷாம்பு. அண்ட் அகைன் இது எல்லாமே சேல்ல இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு 10% கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து ஃபேஸ் க்ளோ க்ரீம், இதுவும் ரொம்ப குங்குமதி ஃபேஸ் க்ளோ. அப்புறம் இந்த ஹேர் ரீக்ரோத் சீரம். ஆமா, இதுவும் தொடர்ந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எழில் நேச்சுரல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்க ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிவ்யூ எல்லாமே கேட்டிருக்கோம், உங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு. ஆமா, கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணலன்னா, இதான் முதல் முறைனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 10% டிஸ்கவுண்ட்டையும் வாங்கிங்க. ஸோ இப்போ என்ன குட் நியூஸ்னு பார்த்துலாம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம 1.5 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிக் ஆயிட்டோம், எடுக்கவே முடியல. பேக் டு பேக் நிறைய விஷயம் போயிட்டே இருந்தது. ஆமா, அந்த 100Kங்கிற மைல் ஸ்டோனை ரீச் பண்றதுக்காக யூடியூப் அனுப்பி வச்சிருந்தது அந்த சில்வர் பட்டன் தான். முன்னாடிலாம் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, இப்போலாம் ரொம்ப லைட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 100Kங்கிறது எல்லாமே ரொம்ப நார்மலாக போயிடுது. இப்போலாம் ஒரு 50 வீடியோவில் அச்சீவ் பண்ணுறாங்க. நம்ம அச்சீவ் பண்ண ஒரு 1000 வீடியோ தேவைப்பட்டது. நம்மளோட சொன்ன மாதிரி நம்பர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக படல. நம்பர்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பட்டாங்க. எனக்கு எல்லாருமே வந்து இன்றைக்குமே வெளில போனால் வந்து ஒரு தெரிஞ்சவங்க மாதிரி, ரொம்ப நாள் பேசி பழகினவங்க மாதிரி எல்லாம் பேசும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து தேன்துளி மாதிரி இருந்தாலே போதும், அதுவே சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் அகைன் வந்து வெற்றி தோல்வி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா வாழ்க்கையில். நான் வந்து எங்கள் தாத்தா அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, வெற்றியோ தோல்வியோ தலையில் எடுத்து வச்சுக்காத, அது இதயத்து பக்கத்துலேயே வச்சுக்கோ அப்படின்னு. ஸோ இரண்டுமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதனால் அப்படியே ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஓடிட்டே இருக்க வாழ்க்கையில் ஒரு நிழலாக கிடைத்த ஆலமரம் மாதிரி தான். ஸோ ஒரு இலைப்பாறை கிடைத்த ஒரு நேரம் மாதிரி தான். இந்த ஆலமரத்துக்கு விழுதாக இருந்தது எல்லாமே நீங்கள் தான். ஆமா. ஸோ நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க கொடுத்த வெளியில போனா நம்ம பேசுறது, நீங்க அப்ரிஷியேட் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப என்னால மறக்கவே முடியாது. நிறைய டைம் நான் டவுனா இருக்கும் போதெல்லாம் வந்து நீங்க பேசுறது வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆமாம், கரெக்ட். அதே நேரத்தில் வந்து நீங்கள் அன்பை வந்து எப்படியுமே வெளிப்படுத்திங்க. அதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக் மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த தவறு செஞ்சாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்டிருந்தீங்க, இது இப்படி மாற்றலாமே, அதை அப்படி மாற்றலாமே. அண்ட் வந்து அதே சொல்லிடுவீங்க, நீங்கள் தப்பாக சொல்லலை, பட் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆமாம், நீங்கள் எப்போல்லாம் ரிவ்யூ கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, நான் ரொம்ப பாசிட்டிவோட தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மாதிரி யூடியூப் சேனலில் மெம்பர்ஸும் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதில் சேர்ந்தவங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஒரு அன்பை வந்து நீங்கள் கொடுத்தீங்க. இந்த உலகத்தில் வந்து கண்டிப்பாக விலை மதிப்பற்றதும் எவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாதும் ஒரு விஷயம் வந்து அந்த அன்பு தான். ஸோ அதை எங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதான் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். வாரத்துக்கு ஒரு 3-4 வீடியோ தான் போடுவோம். ஆனாலுமே வந்து உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட இன்புட்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய வந்து அதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. நிறைய வந்து ஒரு கலந்துரையாடல் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் வந்து எப்படி வந்து ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடல் நிறைய வந்து நம்ம கமெண்ட்ஸில் இருந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். நம்ம சேனலில் அதிகமாக கமெண்ட் பண்ணவங்க, அதிகமாக வந்து ஹார்ட் வாங்கினவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. ஆஃபீஸாக வந்து பேரண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இல்லை. ஸோ நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து வறுமை வந்து எங்களை பிச்சு திங்கும் போதும் வந்து என் தட்டில் வந்து ஒரு தயிர் சாதமாக தான் எங்கள் அம்மா போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அறிவு பசிக்குமே வந்து தொடர்ந்து வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, எப்படியும் கஷ்டப்பட்டா காசு கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அப்பா வந்து அங்கே உழைச்சிட்டு இருக்காங்க துபாயில். அவங்களுக்கு வந்து இவன் படிச்சுட்டு இருக்கான், ஏதோ இங்கிலீஷ் ஸ்கூல்லேருந்து காட்டணும். என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர் எழுத சொல்லுவாங்க இங்கிலீஷில்.
ஒரு புக் வச்சுப்போம், தமிழுக்கு அது நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது நான் ஐயா போடு அப்படி அதை பார்த்து பார்த்து எழுதுனதெல்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி நினைவுகள் வந்து எனக்கு நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாமே மறக்க முடியாது. கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு சப்போர்ட்னால தான், மேலே ஆர்த்தியோட அம்மா அப்பா சப்போர்ட்னால தான் ஆர்த்தியுமே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் இல்லைனா வந்து ஸோ நாங்கள் வீடியோஸ் எடுக்கும் போதும் சரி, நாங்கள் இந்தியாவில் இருந்தோம்னா அத்தை வந்து சரி வீடியோ எடுக்கிறீங்களா நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லுவாங்க. இங்கே அம்மா அப்பா இருக்கும் போதும் சரி, அந்த டைம் எத்தனை மணியாக இருந்தாலும் ஓகே நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் எடுக்கிற டைம் எல்லாமே நைட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் வந்து பசங்களை பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆர்த்தியோட அம்மா வந்து அதான் அத்தை வந்து நிறைய நேரங்கள் வந்து 2 குழந்தைய பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வேணா எடுத்துகிட்டு வந்துருங்க அவசரம். ஏன்னா கை குழந்தையா இருக்கும் போதுலேருந்து சரி, நாங்கள் நைட்டு வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அந்த 10 நிமிஷம் 2 பேரும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த டைம்லாமும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்க இல்லைனா இல்லவே இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கை அப்படி தான் இல்லையா? நம்ம ஒரு நல்ல ஒரு கவிதை படித்தேன், நான் என்பதே வந்து ஒரு வன்முறை, இன்னார் நான் என்பது அதை விட ஒரு வன்முறை அப்படின்னு வந்து சாதி இல்லைங்கிறதுக்கான அந்த ஒரு கவிதையே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த கவிதையில் நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து யார் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ரீச் பண்ணாலும் பேர் சுயம்புவாக இருக்கலாம், பட் பெரும்பாலான மக்களோட வெற்றிக்கு பின்னால் நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அது வந்து ராமருக்கு உதவி அணில் மாதிரியே கூட இருக்கலாம் அந்த வெற்றி. அதை நம்ம வந்து மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எங்கள் பெரியம்மா பற்றி என்னோட காலேஜ் படிக்கும் போது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அலாதியாக இருந்தது. ஏன்னா அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸே எனக்காக விட்டு கொடுத்து என்னோட காலேஜ் கட்டினாங்க. பின்பாலும் எங்கள் அப்பா கொடுத்தாலும் அந்த நேரத்தில் எங்கள் பெரியம்மா செஞ்ச உதவி வந்து இன்றைக்கி மறக்க முடியாது. இப்பயுமே நம்ம ஊருக்கு போனோம்னா ஏதோ ஒரு ஹெல்ப், ஏதோ கஷ்டம், இல்லை நம்ம கார் எடுத்துகிட்டு டிரைவர் போட்டு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சுற்றி காமிக்கிறதுலாம் வந்து அத்தை சான்ஸே இல்லை. ஸோ நிறைய விதத்தில் அத்தை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு வந்து வாரத்துக்கு அந்த தேவைப்படுற அந்த சோப்பு சிப் கண்ணாடி வாங்கினாலுமே அட்லீஸ்ட் வந்து நம்ம சோப்பு தேவைப்படும் இல்லை, துணி சோப்பு, சர்ஃப் எக்ஸல், ஹமாம் சோப்பு தேவைனாலுமே வந்து நான் உடனே கால் பண்ணுறது எங்கள் பெரியமாக்கு தான். நான் வந்து கரெக்டாக அனுப்பிடுவாங்க, உடனே அனுப்பிடுவாங்க அந்த ஒரு இதை. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. என்றைக்குமே நான் மறக்கவும் மாட்டேன் அந்த ஒரு விஷயத்தெல்லாம். ஈவன் வந்து பெங்களூரில் ஒருத்தர எனக்கு இது வச்சுட்டாங்க. அதாவது நாங்கள் வருஷத்தோட 4வது இயர் இது இண்டஸ்ட்ரியல் விசிட் போவோம், பெங்களூரை போட்டுட்டாங்க. பெங்களூர் போனால் 2000 தலைக்கு தேவைப்படுது. ஸோ நான் திக்கி தர மாதிரி பசங்கள்கிட்ட இல்லை, என்னால் முடியாது. ஆனால் அந்த வறுமையை காட்டிக்க மாட்டேன் என்றைக்குமே பசங்கள்கிட்ட. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இல்லை மச்சான் என்னால் முடியாது, ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா பசங்க விடுங்க, நான் பேசுகிறேன், ஃபோன் நம்பர் கொடு. அவங்களுக்கு தெரியும் எங்கள் பெரியமாட்ட தான் நான் அடிக்கடி ஃபோன் பேசுவேன், எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்கள் பெரியம்மா ஃபோன் நம்பர் கூட நான் பேசுகிறேன். ஐயோ, ஏன்னா நான் வீட்டில் சொல்லவே இல்லை. ஸோ பெரியமாட்ட இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போகிறாங்க பெரியம்மா, ஆனால் பேசணுங்கிறாங்க, நான் போகல அப்படின்னா, இல்லை எதுக்காக நீ போகல அப்படின்னாங்க. ரொம்ப செலவாக 2000ன்னா அவங்க உடனே எனக்கு வந்து 3000 வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. அடுத்த வாரமே வந்து செலவுக்கு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நிலை. இன்னொரு முக்கியமான ஆள் நான் வந்து அடிக்கடி வந்து சொல்லணும்னு நினச்சி மிஸ் ஆகிற ஒரு ஆள் வந்து எங்கள் ஆத்தா. ஸோ எங்கள் ஆத்தா வந்து வயதான ஒரு தேவதையாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. நான் வந்து ஊருக்கு போய் ஒரு செமஸ்டர் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து எங்கள் காலேஜ்லேருந்து எங்கள் மாமா கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா SMF சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் முகப்பேர்னு நினைக்கிறாங்க. போய் பார்த்தா ஒரு போருக்குள்ள ஒரு சின்ன துணி மாதிரி கிடக்குறாங்க. யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா. காலை தொட்டு பார்த்தா எங்கள் அம்மாவோட காலோட என் கை பெருசாக இருக்குது. அம்மா பார்த்து அழுகுறாங்க. அந்த கண்ணீர் ரேகையில் தான் அங்கே ஒரு கண்ணு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிய வருது. எனக்கு வந்து கல்லணையை உடச்சி விட்டா மாதிரி அப்படியே பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு கண்ணீர். சரி, நான் உட்காந்து அழுகுறேன், எனக்கு வந்து முடியல. எங்கள் அம்மா நான் அழுகுறதை பார்த்துட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ தான்ப்பா தம்பியும் தங்கச்சியும் பார்த்துக்கணும் அப்படின்னு. உண்மையாகவே அன்றைக்கி எங்கள் அம்மா சொன்ன வார்த்தையை வந்து நான் பார்த்துன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படிங்கும்போது ஆத்தா என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, நீ வந்து எனக்கு வந்து எக்ஸாம் டைம் எனக்கு. ஸோ எக்ஸாம் டைம் அப்போது வந்து நீ உனக்கு எக்ஸாம் இருக்குது, நீ இதெல்லாம் நினச்சிக்காத, நான் இருக்கேன், உங்கள் அம்மாவை நான் காப்பாற்றி அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு 2வது தடவை எங்கள் ஆத்தா வந்து உயிர் கொடுத்தாங்க. அப்படியே அம்பத்தூர்லேருந்து அவங்க டீ கடை வச்சுருந்தாங்க, அந்த வேலைலாம் நிறையா இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு அம்பத்தூர்லேயே வந்து தங்கினாங்க. தங்கி ஒரு 1.5 மாதம் 2 மாதம் எங்கள் அப்பாவும் வந்துட்டாங்க. ஆனால் வந்து சீரியஸாக சொல்கிறேன், மகளுக்கு வந்து அந்த 2ஆம் உயிர் வந்து எங்கள் ஆத்தா கொடுத்தாங்க பாருங்க, அது என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ அது வந்து எங்கள் ஆத்தாவை நான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் அதை நினச்சது தான். ஸோ நமக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆத்தாக்கு செய்ய வேண்டிய நேரம், நான் ஆத்தாவோட இருந்தேன், கோமாவில் இருந்தாங்க, அதன் பிறகு வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அந்த மாதிரி நிறைய ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஆனால் என்றைக்குமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவலைகளை வந்து எங்கள் ஆத்தா கொடுத்துட்டு போய்ட்டுறாங்க. அதுதான் நான் வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன், இங்கே வந்து ஆத்தா தாத்தாங்கிற உறவு வந்து விட்டுடாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு உறவு, உங்களுக்கு என்ன அந்த உறவு செய்யும் நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற ஒரு உறவாக இருக்கும். ஏன்னாப்பா நம்ம அம்மா அப்பா, நான் வளர்க்கும் போது குழந்தைங்க வளர்க்கும் போது அப்பா படித்து பெரிய ஆளாகி அம்மா அப்பாவுக்கு எதாவது செய்வே, அந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு துளியாத எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆமா, எங்க ஆத்தா கிட்ட அது எதுவும். ஆமா, ஆத்தாவுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எதுவுமே, ஏன்னா இவன் படித்து வளர்ந்து பெரிய ஆளாக போகிறான். ஸோ நமக்கு எதுவும் செய்யணும் அவசியம் இல்லை. அந்த அவன் பெரிய ஆளாக போயிட்டான், அவன் ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிது இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஒரு ஆத்தா தாத்தா. ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இங்கே வந்துட்டோம்,
இங்கே குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்துட்டோம், அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, தயவு செஞ்சு அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து டச் வச்சுட்டே இருக்கு சொல்லுங்க. அது ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஸோ இந்த காலத்தில் வந்து மாடர்ன் ஆதாரங்கள்ட்ட அது மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அந்த பக்கமும் இருக்கணும், நம்மளும் வந்து விடாமல் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதை எடுத்துருப்போம். ஸோ உண்மையாகவே அந்த மறக்க முடியாத ஒரு ஜீவன் எங்கள் ஆத்தா வந்து. இன்னும் நிறையா எங்கள் ஆத்தா பற்றி பேசிட்டே போகலாம், இதெல்லாம் ஒரு துளி தான் அவங்க செஞ்சதில். ஸோ இந்த மாதிரி நிறைய நன்றி சொல்கிறதுக்கான நல்ல உறவுகள் இருக்குது. இன்னும் நண்பர்கள் இங்கே வந்த பிறகு வந்து நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. பட் ஒரு பிரேக் த்ரூ நான் எங்கே நினச்சின்னா ஹியூஸ்டனில் தான். ஆமாம், நாங்கள் வந்து டெக்ஸாஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் ரேண்டமாக சொல்லியிருந்தோம். அப்புறம் எனக்கு ஜிமெயிலில் ஒரு மெயில் வந்து நிர்மல் அண்ணா கிட்டேருந்து வந்துருந்தது. அப்போது நான் வந்து ஹேமாண்டி மூலியமாக தான் நம்ம டெக்ஸாஸ் அங்கே போனால் அவங்க இருக்காங்க, நம்மளை மேனேஜ் பண்ணிப்போம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு, ஏன்னா நாங்கள் புதுசாக அப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணதில்லை. அதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டில் ஏறி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது. ஸோ நாங்கள் அப்படி போகும்போது ஹியூஸ்டன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வரீங்க இந்த கோயிலுக்குலாம் பார்க்கணுன்னு. அப்போது நிர்மல் அண்ணாவோட மெயிலை நாங்கள் பார்த்தோம். வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல வந்து ஒரு பிரதர்ஹுட் மாதிரி வந்து ஆயிட்டோம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தோம், ஹோட்டல்லாம் புக் பண்ணியிருந்தோம். இன்னொரு நாள் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி நியர்பையில் அவங்களோட ஃப்ரெண்டோட ஹோட்டல் இருக்குது, நான் அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நாங்கள் இருந்த ஒரு 4 டேஸும் அது ஈவெண்ட், பொங்கல் ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. அவங்க ஃபேமிலி டைம் கூட கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. நம்ம கூட வெளியில் நிறையா நம்மளை கூப்பிட்டு கோயிலுக்கு நிறையா அந்த குருவாயூர் டெம்பிள் இதெல்லாம் போய் காமிச்சாங்கல்ல பிரேமா. ஆமாம், பொங்கல் ஈவெண்ட்லாம் இல்லை, பொங்கல் தான் நடந்துட்டு இருந்தது. ஆமாம், கோயிலே ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. அவங்க ஃபேமிலியிலயும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைம்லயும் நம்மளுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. மறக்க முடியாத ஒரு பொங்கல். அவங்க அம்மாவை சமைச்சு அவங்க வீட்டில் போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது, அவங்க கொலையில் போய் விளாண்டது, கிரிக்கெட், இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல நினைவுகளோட ஒரு பொக்கிஷமாக அமைஞ்சது அந்த ஹியூஸ்டனோட ஒரு ட்ரிப்பு தான். ஸோ அங்கே தான் வந்து எங்களுக்கு வந்து டீம்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்போட ஒரு அறிமுகமும் கிடைச்சிது. அவர் டீம்ஸ் குளோபில் பற்றி நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா. இங்கே வந்து ஒரு தமிழர் வந்து நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எங்கே புள்ளிலேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலனா அதற்காகவே மென்டர்ஷிப் பண்ணுறதுக்காகவே இதன் முன்பு ஜெயிச்சவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சூப்பராக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவர் டீம்ஸ் குளோபல். அவங்க வந்து லாஸ்ட் இயர் எங்களுக்கு இந்த அவார்டும் கொடுத்தாங்க. நம்ம போக முடியல, ஸோ வந்து ஃபெடெக்ஸ் மூலியமாக நம்மளுக்கு வீட்டுக்கு சென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் டீம்ஸ் குளோபல் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விதைகளை வந்து தூவிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து இது நிறைய வந்து தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாங்காங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த அவார்டு எங்களுக்கு சென்ட் பண்ண வந்து அவர் டீம் குளோபலோட அன்றைய தலைவர் வந்து வாஸ் அவர்கள் வந்து அனுப்பியிருந்தாங்க. மொத்த டீமுக்குமே மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி இதை அனுப்பி வச்சதுக்கு. அதே போல் இன்னொரு விசிட்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் நியூ ஜெர்சி விசிட் சொல்லுவேன். அதாவது செகண்ட் ஹோம் மாதிரியே வந்து ஆயிடுச்சு நியூ ஜெர்சி விசிட். ஸோ நாங்கள் வந்து சரவண பவன் வந்து ஹியூஸ்டன் போயிருந்தோம். அங்கேருந்து வந்து அந்த மேனேஜர்கிட்டேருந்து ராஜ்மோகன் அண்ணன் வந்து நம்பர் வாங்கி, நீங்கள் கண்டிப்பாக நியூ ஜெர்சி வரும்போது நீங்கள் இங்கே வாங்க, நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை நிறைய க்ரியேட் பண்ணிச்சு. ராஜ்மோகன் அண்ணன் வந்து நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. உங்கள் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் தானே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், ஜுவல்லரி இருக்குது, நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நீங்கள் எல்லாரையும் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோஸ்லாம் நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்தது வந்து ராஜ்மோகன் அண்ணன் தான். சீரியஸாக நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் நம்ம அந்த டைமில் வந்து அது ஒரு பெருசாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த 100K ரீச் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது வந்து தோசமன் வீடியோ. அதை வந்து எடுக்க போகிறதுக்கு ராஜ்மோகன் அண்ணன் வந்து நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருங்க டக்குன்னு, அவர் ரொம்ப நல்லா வரும் பிரேம் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எங்களை வந்து புஷ் பண்ணதே வந்து ராஜ்மோகன் அண்ணன் தான். அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வந்து நல்ல மழை, தீரன் வந்து கை குழந்தை, நாங்கள் எப்போவுமே ஹோட்டல் ரூம் போகும்போதே நாங்கள் புக் பண்ணிடுவோம். அப்போ வந்து ராஜ்மோகன் அண்ணன் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ நீங்கள் போக வேணாம், மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, இது இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது, நான் உங்களுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் ரூம் புக் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். இல்லை அது பரவாயில்ல, அது போகட்டும், நம்ம இங்கே கை குழந்தை வச்சுட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பக்கத்தில் ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. யார் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் மீட்டிங். நிர்மல் அண்ணனையும் நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ராஜ்மோகன் அண்ணனையும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இவங்க மாதிரி நல்ல பீப்புளெலாம் கிடைச்சது வந்து நான் நிஜமாவே ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நினைக்கிறேன்.
கண்டிப்பாக. ஏன்னா வந்து ராஜ்மோகன் வந்து தொடர்ந்து வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாப்புல. ஏன்னா அந்த வீடியோ நான் எடுத்த பிறகு அது போடுறதே 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து கேட்டே இருப்பாங்க, ஏன் இன்னும் இந்த வீடியோ வந்து போடாமல் இருக்க. அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஒரு நல்ல மனிதர்கள் வந்து சூழ்ந்துருந்தாங்க. நிறைய பேர் நாங்கள் ஹியூஸ்டன் போகும்போது திலக் அவர்களோட வீட்டுக்கு போனோம். அங்கேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஆமாம், அது வந்து டக்குன்னு நம்மளுக்காக ஒரு அவங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் வந்து அந்த டைம்ல பயங்கரமா ஹாப்பியா இருந்திருக்கு. அதே போல் வந்து நியூ ஜெர்சிலையும் நாகா அவங்களும் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இல்லை அந்த நியூ ஜெர்சி பயணம். ஸோ மீட்டப்பு அதில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆமாம், பிரதாப் ப்ரோ அவர் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் மெசேஜ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். மயில் வாகனன், ஸோ அவங்களாம் மறக்க முடியாது அவர் செஞ்ச ஹெல்ப்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மீட் பண்ணுற ஒரு நியூ ஜெர்சி ட்ரிப்பாக அமைஞ்சுது. ஏன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன், எல்லாரும் பேரையும் மென்ஷன் பண்ண முடியல. தினேஷ் ப்ரோ, ராஜா ப்ரோ, பிரதாப் ப்ரோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபாத்திமா சிஸ்டர் அவங்களாம் வந்து அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் என்பது வந்து இங்கே கிடையவே கிடையாது. எல்லாருமே சேர்ந்த ஒரு குழுவாக தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஷேக்ஸ்பியர் சொன்னது ஒரு விஷயம் தான், இந்த உலகமே வந்து ஒரு நாடக மேடை அப்படின்னு, நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேக்ஸ்பியர் சொன்னார். அதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கும்போது பூமியே ஒரு புள்ளி. ஸோ அந்த புள்ளிக்குள்ளே அது அத்தனோடு நாடக மேடையில் தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ரைட்? ஸோ அன்பு மட்டும்தான் அப்படின்னு. அதுவும் இந்த உலகத்தில் பல போர்கள் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது நிறைய அன்பு காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாதி, மதம், இனம் இதெல்லாம் தாண்டி அந்த அன்பு ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு வியூவர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்காங்க. அதுமாதிரி நியூ ஜெர்சியில் வந்து மறக்க முடியாத இன்னொரு நண்பர் வந்து சாய் அவர்கள் நாங்கள் சந்தித்தது. யூனிவர்சல் ரீலொகேஷன் சர்வீஸோட ஓனர். சான்ஸே இல்லை. நான் வந்து நிறைய நேரங்களான ஃபிலாசபியை வந்து மற்றவங்கள்ட்டையும் தான் எடுத்துப்பேன். அதுதான் மற்றவங்களோட வாழ்க்கை முறையிலேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அலாதியாக நமக்கு வந்து கொடுக்கும். அந்த மாதிரியான சாய் அவர்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அது மாதிரி சாய் அண்ணக்கிட்டேருந்து வந்த மெயில் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ண மெயில் தான் அது. நாங்களாக தான் போய் இது ஒரு வீடியோவாக எடுத்துக்கலாமா, இது வந்து பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் இந்த யூனிவர்சல் ரீலொகேஷன் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்களாக தான் கேட்டோம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எங்களுக்கே புதுசாக இருந்தது. எப்படி இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து சாயும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்னைக்கு வந்து அப்படி ஆரம்பிச்ச சாய் அவர்களோட நட்பு இன்னைக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அதே போல நிறைய பேர் வந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து நிறைய இன்புட் வந்து மிக அதோட இம்பாக்ட் என்னன்னு நீ பேசு பிரேம், 401k பற்றி பேசி, ஐஆர்ஏ பற்றி, இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் வந்து நம்ம சேனல்லையும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக கணேஷ் அண்ணா வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலாக பேசுனதை விட நாங்கள் பேசும்போது நாளைக்கு உன் பசங்க என்னென்னலாம் பண்ணணும், நீ என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரி அட்வைஸ்லாம் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அவங்களுக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறைய வந்து நம்ம பிரகாஷ் ப்ரோ வந்து ட்ராவல் ரிலேட்டடாக எல்லா விஷயமும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து கோல்டுக்கு வந்து நம்ம முத்துராமன் ஐயா தங்கமான மனிதர். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து தொடர்ந்து நம்ம சேனலோட பயணிச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் யூடியூப்ல மொபைல் ஆப்பில் ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் நமக்கு பிடித்த கிரியேட்டர்ஸோட வீடியோவை வந்து ஹைப் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய பேரை சேரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த ஹைப் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அவங்களோட போஸ்ட்டில், அதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ அன்புக்கும் வந்து நாங்கள் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த மாதிரி நன்றி சொல்கிறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாரோட இன்புட்ஸில் தான் இந்த சேனல் வளர்ந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. இது எல்லாருக்கும் மேலாக வந்து பார்த்து கொண்டு இருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து கிடைச்சதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நீங்கள் தான். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.